அருள் பெரும் ஜோதியினால் சக்தி கொடுத்து, மகாலட்சுமியினால் செல்வம் கொடுத்து, கலைமகளால் கல்வி கொடுத்து, ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி வீசும் நம்பிக்கையாக இருக்கும் விளக்காகிய நான், அகத்தில் மட்டுமல்லாது புறமதிலும் இருள் நீக்கி எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி வைத்து உள்ளத்திற்கு ஒளி தருவதால் விளக்காகின்றேன். எனது அடிப்பாகம் பிரம்ம அம்சம், நடுப்பகுதி மகாவிஷ்ணுவின் அம்சம், மேற்பகுதி சிவ அம்சம். என்னை குத்துவிளக்கு, திருவிளக்கு, அகல்விளக்கு, அன்னப்பறவை விளக்கு, பிரபை விளக்கு மற்றும் சில பெயர் கண்டு எம்பெருமான் இடத்திலும் இருப்பேன், தேவி மகாலட்சுமியின் மனதிலும் இருப்பேன், சிவபெருமான் அருகிலும் இருப்பேன், சக்தி தேவியின் தகதகப்பிலும் ஒளி வீசும் ஜோதியாக மற்றும் மங்களமாக உங்கள் ஒவ்வொரு வீட்டின் உறவாக நான் இருப்பேன். மாமன் சேரின் மத்தியிலும் மணவரையில் மங்களத்திலும் சீமந்தத்தின் குலசிறப்பிலும் ஒன்றாக கலந்திருப்பேன். என் மக்களே, உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வு சிறக்க என்றும் இறைவனடி வணங்கி நிற்பேன். எல்லையற்ற இறைவனாகிய ஜோதி சக்தியை தாங்கும் நான் சமூகத்தின் நம்பிக்கையாகவும் உணர்வாகவும் பாரம்பரியத்தில் ஒன்றாகவும் இருக்கும் என்னில் தீபம் ஏற்றித்தான் ஒவ்வொரு நிகழ்வையும் தொடங்குகின்றனர். அது மட்டுமல்ல, பூத உடல் அருகிலும் அவர் புகைப்படம் அருகிலும் ஆத்மசாந்தி வேண்டி அமைதியாய் நான் இருப்பேன். ஒரு முகம் நினைத்த செயல் கைகூட, இருமுகம் குடும்பம் சிறந்து விளங்க, மும்முகம் புத்திர தோஷம் நீங்க, நான்முகம் செல்வம் பெருக்க, ஐமுகம் சகல நன்மைகள் உண்டாகட்டும். எனது முகம் முருகப்பெருமானின் வேலை ஒற்றி இருக்கும். பெயர் பிரபை விளக்கு. நான் அன்னப்பறவை விளக்கு. பாலில் கலந்த நீரை தவிர்த்து அப்பாலை மட்டும் மருந்துமாம் அன்னப்பறவை. அதுபோல் மக்களின் வாழ்விலும் சுற்றத்திலும் நிகழும் நன்று தீதுகளில் நல்லதை மட்டும் பிரித்தறிந்து தன்னுள் நிறுத்தி வாழ வழிகாட்டும் வெளிச்சமாய் இருக்கின்றேன். நான் உருவாகும் விதத்தையும் என்னை உருவாக்குபவர்கள் திறமையையும் காணுங்கள். பித்தளை விளக்காகிய நான் பாக்ஸ் மோல்டிங் முறையில் உருவாக்கப்படுகிறேன். பித்தளை என்பது தனி உலோகம் கிடையாது, இரு உலோகக் கலவை. காவிரி தாய் கடலில் கலக்கும் முன் தன் கிளை ஆறுகளால் நமக்களித்த பரிசே வண்டல் மண். இம்மண்ணின் உயிரோட்டமும் ஈரப்பதமும் என் முதல் வடிவை தொடங்கி வைக்கின்றது. தோராயமாக 60% செம்பும் 40% துத்தநாகமும் கலந்த கலவையானது சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் உருக்கப்பட்டு மரச்சட்டங்களின் இடையில் உள்ள வார்ப்பின் மத்தியில் இருக்கும் வெற்று இடங்களில் நிரப்பப்பட்டு பிறகு வெப்பம் தணிந்த பின் மண்ணிலிருந்து பிரிக்கப்படுகின்றேன். பின்பு கைவினை கலைஞனாகிய என் படைப்பாளியின் கைகளினால் தேவையற்ற பகுதிகள் நீக்கப்பட்டு சுத்தப்படுத்தி நகாஸ் வேலைப்பாடு கொண்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக அழகான மிடுக்கோடு மழை துளிகளைப் போல் சில துளி ஜோதிகளை எண்ணில் ஏற்ற தயாராகிவிட்டேன். நான் தான் குத்து விளக்கு. தொன்மையான கலாச்சாரத்தையும் அதனை உணர்த்தும் பல வலிமையான உணர்வுகளையும் நிலைநிறுத்தும்படி தமது படைப்புத் திறனை மேம்படுத்திக் கொண்டே இருக்கும் என் படைப்பாளியே, உன் முகம் கண்டு உருகி உன் மனக்கண்ணால் அலங்கரிக்கப்பட்டு உன் கைகளினால் செதுக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டின் இருள் நீக்கியாக இவ்வுலகை ஆளும் சக்தி பரம்பொருளின் ஆசியுடன் இருள் நீங்கி ஒளிபெற என்றும் துணை நிற்பேன். என் கைவினை கலைஞனே, என்னை படைத்தவனே, பஞ்சம் பிணி மூப்பின்றி உனது வாழ்வு மேம்படவும் இறைவனை என்றும் வேண்டி நிற்பேன். வணக்கம், நமஸ்காருங்க. தொன்மையான நமது பாரம்பரியத்தையும் கலாச்சார நம்பிக்கைகளையும் இன்றளவும் உயிரோட்டமாக தமது படைப்புகளினால் உருவாக்கி கொடுக்கும் நமது கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் படைப்புத் திறனை மேம்படுத்தி அப்படைப்புகளை சந்தைப்படுத்தவும் தமிழக அரசால் 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்றளவும் தமது உயரிய நோக்கிலிருந்து மாறாமல் பல கிளைகள் கண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையத்தின் தில்லி பிரிவான கன்னாட் பிளேஸ் பாபா கடக்சிங் மார்க்கில் அமைந்துள்ள
பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோழர்கள் காலத்தில் செழிப்பான காவிரி பூம்பட்டினம் மிகச்சிறந்த வணிகத்தலமாகவும் துறைமுகமாகவும் விளங்கியது. காலப்போக்கில் தன் பெருமைகளை மட்டும் நமக்கு அளித்து அலைமகளிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டது. பூம்பட்டினம் பின்னர் பூம்புகார் ஆனது. இச்சிறப்புமிக்க பெயரையே தன்னுள் கொண்டுள்ளது இந்நிறுவனம். தில்லி கிளையின் மேலாளர் திருமதி சுனிதா லவலியிடம் சில கேள்விகள். இவ்வளோ அழகான தெய்வீகத்தன்மையுள்ள விளக்குகள் எங்கிருந்து பெறப்பட்டு விற்பனைக்கு வச்சிருக்கீங்க மேம்? வெல்கம் டு பூம்புகார் டெல்லி ஷோரூம். எங்களது பூம்புகார் விற்பனை நிலையத்தில் 3 பித்தளை விளக்கு உற்பத்தி நிலையங்கள் உள்ளன. நாச்சியார் கோயில், மதுரை, ஆயக்குடி. நாச்சியார் கோயில் விளக்குகள் உலக புகழ்பெற்றது. சிறந்த 100க்கும் மேற்பட்ட சிறப்பான வேலைப்பாடு மற்றும் வடிவங்களை இவ்விளக்குகளில் காணலாம். மதுரையிலிருந்து கடவுளர்கள் முகம் கொண்ட கைவிளக்குகள் மற்றும் பல முகங்கள் கொண்ட அகல் விளக்குகளும் குத்து விளக்குகளும் பெறப்படுகின்றது. ஆயக்குடி விளக்குகள் நாதஸ்வர வடிவில் இருக்கும் மலபார் விளக்குகள் என்று அழைக்கப்படும் ஐயப்ப சுவாமி கோயில்களில் உள்ள விளக்கை போன்றிருக்கும். பூம்புகார் விளக்கின் சிறப்புகளை பற்றி சொல்ல முடியுமா? வெரி குட் கொஸ்டின். தரமான மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்து மற்றும் தமிழக காவல்துறை பயிற்சியின் போது பயன்படுத்திய தோட்டாக்கள், திருக்கோயில்களிலிருந்து பெறப்படும் பித்தளை செம்பு பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் எங்கள் நிறுவன விளக்குகள் பல கட்டங்களாக சரிபார்க்கப்பட்டு தான் விற்பனைக்கு வருகிறது. 9165 பதித்த தங்கத்தை வாங்கும்போதுள்ள நம்பிக்கை எங்கள் பொருட்களை வாங்கும்போதும் கண்டிப்பாக இருக்கும். தில்லி பூம்புகாரின் விளக்கு விற்பனை பற்றி கேட்டபோது, அதிகமான விளக்குகள் பூஜைக்காக விற்கப்படுகின்றன மற்றும் ஹோட்டல்ஸ், பெருநிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் முகப்புகளில் விளக்குகளை வைத்து அலங்கரிப்பதற்கும் விழாக்களை தொடங்கி வைப்பதற்கும் பரிசு பொருளாக கொடுப்பதற்கும் வாங்குகின்றனர். நாங்கள் ஏற்றுமதியும் பண்ணுகிறோம். Come and buy things from Tamil Nadu Emporium and you can believe and trust on our quality products. ரொம்ப நன்றி. தில்லியில் இந்நிறுவனம் 3 தளங்களை கொண்டுள்ளது. முதல் தளத்தில் கைவினை மரச்சிற்பங்கள், மகாபலிபுர கற்சிற்பங்கள். இடைத்தளத்தில் அழகான தஞ்சை ஓவியங்கள், சந்தன மரச்சிற்பங்கள், மாக்கல் சிலைகள். தரைத்தளத்தில் பாரம்பரியமிக்க பஞ்சலோக சிலைகள் மற்றும் பித்தளை விளக்குகள் அனைத்தும் மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் வாங்கும் ஒவ்வொரு கைவினைப் பொருட்களும் அதன் உற்பத்தியை பெருக்கி இதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள ஒவ்வொரு கைவினை கலைஞர்களுக்கும் மிகவும் ஆதரவாக இருக்கும். இப்பதிவின் முக்கிய நோக்கம் இன்றளவும் தொன்மை வாய்ந்த கலைகளை உயிரோட்டத்துடன் நம்மிடையே படைத்து அளிக்கும் படைப்பாளிகளான கைவினைக் கலைஞர்கள் மற்றும் அவர்களது படைப்புகளை பற்றி அறிய செய்யும் எங்களது சிறு முயற்சியே. நன்றி, வணக்கம். எங்களது பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.